இவரால வந்து அவரால் முடியாதுன்னு நினைக்கிறத விட, இயலாமே நினைக்கிறத விட அவர் ஒரு வேலைக்கு போயிருந்திருக்கலாம். எங்கேயோ போய் சகோதரி வீட்டுல உட்கார்றதுக்கு பதிலா அவர் எங்கிருந்தோ வேலை செஞ்சு அவரால் முடிஞ்ச இந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் முடியாது. நீ சம்பாதிக்கிறது தான் நான் வந்து பார்ப்பேன், நீ சம்பாதிக்கிற வழியை தான் நான் பார்த்துட்டு இருப்பேன், உன்னை மட்டும்தான் நான் நோட்டை விட்டு உன்னையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன், நானும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னா அப்படி எப்படி வந்து ஒவ்வொருத்தராலையும் வந்து ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு ஃபீமேல வந்து எப்படி வந்து அவங்க வியாபாரம் பண்றது, ஒரு பிசினஸ்ல எப்படி முன்னுக்கு வர முடியும்? ஒரு சப்போர்ட்டா இருந்து, ஒரு ஆண்மகனாகட்டும் ஒரு கணவரா இருக்கட்டும் ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். நான் உன்னை வந்து தொல்லை தான் கொடுப்பேன்னா இன்னைக்கு அந்த 2 குழந்தைங்களோட நிலைமையை பார்த்தீங்களா? இன்னைக்கு அந்த 2 குழந்தைங்களுக்கு வந்து தாய் இல்லை தந்தை இல்லை. அந்த ஒரு நிமிஷம் அந்த கோபம் அந்த பொறுமைன்றதை ஒரு இழக்கும் போது இழப்புகள் எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ அந்த டாக்ஸிக் மக்கள் கிட்ட இருந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் என்ன சொல்வேன்னா, நான் அடுத்தது சொல்றேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லீகலா நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அவர்கிட்ட இருந்து விலகி வந்திருக்கலாம், டிவோர்ஸ் வாங்கிட்டு விலகி வந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு அவரை பத்தி இப்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து அவரை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், அவரோட கேரக்டர் புரிஞ்சிருக்கலாம். ஸோ நீங்க எவ்வளவு விதத்துல நீங்க வந்து விலகி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு.